மணமணக்கும் மீன் குழம்பு என்னோட மாமியார் ஸ்டைலில் எப்படி செய்தாங்கன்னு பார்த்துடலாமா? இதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஆல் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கணும். வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து தனியாக ஜாரில் கொட்டி வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி அது கூட எங்கள் வீட்டு செஞ்ச குழம்பு மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வதக்கி அரைச்சி வைக்கிற குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மசாலா இது, நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. இதுவும் நாங்கள் வீட்டில் தான் அரைச்சோம், கடையில் வாங்கலை. நல்லா அந்த மசாலா வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஜெல்லாகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். மீன் குழம்புக்கு தேவையான புளியை தண்ணி ஊற்றி முன்னாடி ஊற வச்சுக்கணும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் வச்சு ஆயில் போட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அதுலேயே வெள்ளைப்பூண்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதோட கலர் சேஞ்ச் ஆன உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி, உப்பு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மீன்லேயே உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் புளியும் கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி வச்சா குழம்பு கொதி வந்துடும். கொதி வந்ததும் மீனை போட்டு இறக்குனா மணமணக்கும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எல்லாரும் மீன் குழம்பு சாப்பிடலாம்.